ஓட்டு யாரோட ஓட்டு, வாக்கு யாரோட வாக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொன்னீங்க, நம்மளாம் வாக்கு போட முடியுமானே தெரியல அப்படின்ட்டு. கடைசியில நம்மளோட வெற்றி தான் வாக்கு போட்டு. என்னங்க 9 நிமிஷத்துல நீங்க 9 டைமென்ஷனுக்கும் டிராவல் ஆயிட்டு வந்திருக்கீங்க. இது ஒருத்தர் தான் ஒரு வீடியோலயே பல வாட்டி பண்ணுவாரு, இவரும் இந்த மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காரா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஜென்சி கிட்ஸ் வாக்கு முக்கியம், ஆமா முக்கியம். அவங்க பதிவு புதுசாக தான், அவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க புதுசாக தான் பதிவு பண்ணணும். பட் புதுசாக இங்கே வந்து ஒரு சில குடும்பங்கள், நாங்கள் ஒவ்வொருத்தங்களும் இப்போ வங்காளிகள்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இருப்பாங்க, அவங்க யாரெல்லாம் அவங்களுக்கு வாக்கு அங்கே இருக்கும், புரியுதா? அவங்க வந்து அவங்க வாக்கு போட போகிறாங்களோ போகலையோ, பட் வாக்கெல்லாம் அங்கே தான் இருக்கும். அவங்க இங்கே தமிழ்நாட்டோட தேர்தலில் பங்கு பெறலை. இப்போ என்ன ஆகும், அவங்கெல்லாம் இங்கே வாக்காளர்களாக மாறுவாங்க, மாற்றப்படுறாங்க. அவங்களும் அதை விரும்புகிறாங்க, நான் சொல்லலை, நோ ஆப்ஷன். அவங்க இப்போ அங்கே வாக்கு இல்லை, இப்போ அவங்களுக்கு இப்போ இங்கே தான் அவங்க வாக்காளராக மாறி ஆகணும், இல்லைன்னா இங்கேருந்து கிளம்பி ஆகணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒன்றா அவங்கள இப்போ கிளப்பி விடணும், இல்லைன்னா அவங்கள வாக்காளராக ஏற்றுக்கிட்டாகணும். அவங்கள வாக்காளராக ஏற்றுக்கிட்டாலும் நம்ம சாக போகிறோம், அவங்கள கிளப்பி விட்டாலும் நமக்கு தான் நஷ்டம். ஸோ இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? அதே ஜென்சி கிட்ட தான் நானும் சொல்கிறேன், உங்களுக்காக தான் நான் கத்தி கதறிட்டு இருக்கேன். இது விஜய்க்கு எதிரான வீடியோன்னு நினைக்காதீங்க. அவரும் தன்னை பற்றியும் தன் கட்சியோட வாக்குகளை பற்றி மட்டுமே தான் யோசிக்கிறாரே ஒழிய மக்களுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கலைங்கிறது தான் நான் பதிவு. நம்ம பலத்தை காட்டணும், நம்ம பலத்தை காட்டணும்னு நினைக்கிறாரு. நீங்க இங்க உங்க பலத்தை காட்டுறது பலத்தை காட்டாதுங்கிறதுல ரெண்டாவது. வடக்கேன் தன் பலத்தை காட்டுவான் இந்த தேர்தலில், முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுல நமக்கு கூட்டணிக்கு தானே வரப்போகுது, பரவாயில்ல 1 கோடி வாக்கு வட இந்திய வாக்கு அதிமுகவுக்கு அப்படின்னு நீங்க ஆடிக்கிட்டு இருக்காரு நம்ம எடப்பாடி. அவன் பிஜேபிக்கு தான் வாக்கு போடுவேன், அதிமுகக்கு இல்லை. பார்க்கும் எவ்வளோ வாக்கு வருது, இத்தனை வட இந்திய வாக்காளர் இருக்கான். எடப்பாடி சார் கொஞ்சம் நகருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கழட்டி விட்டுட்டு பிஜேபி இங்கே ஆட்சி அமைக்கும். கால் படுதுங்க அப்படின்னா நீங்கள் தள்ளி உட்காருங்க, அவ்வளோதான் நடக்கும். புரிந்து கொள்ளுங்கள். இதுக்கு மேலே நான் வந்து என்ன விளக்கம் கொடுக்குன்னு தெரியல. தமிழக முதல்வரே, தானை தலைவரே, இப்படிலாம் சொல்கிறேங்கிறதுக்காகனாச்சும் கொஞ்சம் ஒத்துழையாமைக்கு வாங்க. திமுக கேடர்ஸ் நம்மளுடைய அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, இதே கான்செப்ட்ல அவரும் போயிட்டு விஜயனாச்சு கட்சி தான் வச்சிருக்காரு, அதிகாரம் கிடையாது. நீங்க என்ன வச்சிருக்கீங்க, அதிகாரமும் வச்சிருக்கீங்க. இதை தடுப்பதற்கான ஒட்டுமொத்த அதிகாரமும் இன்னைக்கு ஸ்டாலின் அவரிடம் இருக்கிறது. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நம்மளுடைய திமுக கேடர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க வந்து பூத் லெவல்ல இருந்து நம்ம ஆட்களுக்கு நம்ம வாக்காளர்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க, நாங்களும் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம், நம்ம கட்சிக்காரங்கெல்லாம் பதிவு பண்ணிக்குவாங்க, ஆனால் சில இப்போ பாமர மக்கள் அதில் பதிவு பண்ணுவாங்களான்னு தெரியல. அவரும் அப்படிதான் பேசி வச்சிருக்காரு.